ஓகே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம வந்து பிஜிடிஆர்பி ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட் யூனிட் அதோட கண்டினியூஷன் வந்துட்டு பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா மேட்ரிக்ஸ் தியரி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அதில் ஃபஸ்ட்டு டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அல்ஜிப்ராயிக் ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ். அதாவது ஒரு மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி மேட்ரிக்ஸில் நம்ம வந்துட்டு அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இதெல்லாம் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத அதில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஈக்குவாலிட்டி அல்லது ஈக்குவல் ஆஃப் மேட்ரிசஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ 2 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறோன்னா அது 2 மேட்ரிக்ஸுமே வந்துட்டு சேம் ஆர்டராக இருக்கணும், அதே மாதிரி சேம் எலமெண்ட்ஸும் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அது வந்து ஈக்குவல் ஆஃப் மேட்ரிசஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இங்கே ஏபி அப்படின்னு சொல்லிட்டு 2 மேட்ரிக்ஸ் எடுத்திருக்கோம். 2லேயுமே பாருங்கள் சேம் ஆர்டர் 2x2 மேட்ரிக்ஸ் தான். இது ஆர்டர் வந்துட்டு இதை வந்துட்டு என்னென்னு சொல்லுவோம், ரோ அப்படின்னு சொல்லுவோம். இப்படி பிரிக்கிறத காலம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ரோவும் பார்த்தோன்னா எத்தனை இருக்குது, 2. அதேமாதிரி காலமும் பார்த்தோம் அப்படின்னா 1, 2 காலம் இருக்குது. அப்போ 2x2 மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ எலமெண்ட்ஸும் சேமாக இருக்குது, ஆர்டரும் சேமாக இருக்கிறதுனால இதை வந்து ஈக்குவல் ஆஃப் மேட்ரிசஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் ஆஃப் மேட்ரிசஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சேம் ஆர்டராக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்துட்டு ஆடோ சப்போ வந்துட்டு பண்ண முடியும். இப்போ சேம் ஆர்டராக இருக்கிறப்ப இப்போ 3+1 அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணுவோம். அதே மாதிரி 2+4 அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேஸில் உள்ளதை ஆட் பண்ணி போட்டுருவோம், அல்லது மைனஸ் பண்ணி போடுவோம். சரிங்களா? ஸோ அப்போ இதுக்கு அடிஷன் சப்ட்ராக்ஷனுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, ஒரு மேட்ரிக்ஸில் என்ன மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மேட்ரிக்ஸ் வந்துட்டு அடிஷன் சப்ட்ராக்ஷனில் காமுடேட்டிவ் லாவை வந்துட்டு ஒபே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். காமுடேட்டிவ் வந்து எங்கன்னா மல்டிப்ளிகேஷனில், அதாவது ஏபி இஸ் ஈக்குவல் டு பிஏ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படின்னா காமுடேட்டிவ் லா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ 2ஐயும் மல்டிப்ளை பண்ணாலும் 2ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணாலும் 3ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் என்ன, சேம் தான். ஸோ அப்போ ஏபி இஸ் ஈக்குவல் டு பிஏ அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா காமுடேட்டிவ் லா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்து அசோசியேட்டிவ் லா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். இப்போ இதை ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு இதை ஆட் பண்ணாலும், அல்லது இதை ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு இதை ஆட் பண்ணாலும் ஆன்சர் என்ன தான், சேம் தான். அடுத்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த இது வந்து உள்ளே மல்டிப்ளை ஆகும். அப்போ லாம்டா ஏ ப்ளஸ் லாம்டா பி, இப்போ பொதுவாக உள்ளே வந்துட்டு 2 அப்படின்னு இருக்குதுன்னா 2 வந்துட்டு 2a ப்ளஸ் 2b அப்படின்னு சொல்லிட்டு எடுப்போம். ஸோ இப்போ இது வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் அடிட்டிவ் ஐடென்டிட்டி. இப்போ அடிட்டிவ் ஐடென்டிட்டி வந்து மேட்ரிக்ஸில் அடிட்டிவ் ஐடென்டிட்டி எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 0. 0வோட ஏவை ஆட் பண்ணாலும் அல்லது ஏவோட 0வை ஆட் பண்ணாலும் ஆன்சர் என்ன, ஏ தான் வரும். ஸோ அப்போ ஏ ப்ளஸ் 0 இஸ் ஈக்குவல் டு 0 ப்ளஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அடிட்டிவ் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸில் என்னவாக இருக்கணும்னா 0, தட் இஸ் நல் மேட்ரிக்ஸ். இப்போ ஒரு அடிட்டிவ் ஐடென்டிட்டி இப்போ ஃபார் எக்ஸாம்பிளாக 1 2 3 4 இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறோன்னா இதுக்கு அடிட்டிவ் ஐடென்டிட்டி ஆட் பண்ணணும். அடிட்டிவ் ஐடென்டிட்டி என்னது, 0ன்னு சொல்லிட்டோம். அப்போ ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் அது என்னது 0 0 0 0 இந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் தான் அது வந்து அடிட்டிவ் ஐடென்டிட்டியை ஆட் பண்ண முடியும். ஸோ அப்போ இந்த எலமெண்ட்ஸோடு இது வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ அப்போ அடிட்டிவ் ஐடென்டிட்டி ஆஃப் மேட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நல் மேட்ரிக்ஸ். அடுத்தது எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் அடிட்டிவ் இன்வர்ஸ். ஸோ இப்போ எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் அடிட்டிவ் இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஏவோட எதை ஆட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மைனஸ் ஏவை நம்ம ஆட் பண்ணுறோம். அப்போ மைனஸ் ஏவை ஆட் பண்ணால் என்ன வரும், மைனஸ் ஏ ப்ளஸ் ஏ வருமா. அப்போ ஆட் பண்ணுறப்ப நமக்கு என்ன தான் வரும், ஆன்சர் 0 வந்துடும். ஸோ அடுத்தது கேன்சலேஷன் லா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஏவையும் பிஏவும் ஆட் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ஏ ப்ளஸ் சி கிடைக்குது. அதாவது பிக்கு பதிலாக இங்கே என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறோன்னா சி வந்து எழுதுகிறோம். அப்போ இது வந்து என்ன ஆகுது, பி வந்து கேன்சல் ஆகுது. ஸோ தட் இஸ் கேன்சலேஷன் லா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்ரிசஸ். ஸோ அடுத்தது மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் ஃபஸ்ட்டு பார்க்கணும். இது எப்படி இருக்குது, 2x2 மேட்ரிக்ஸாக இருக்கா, இங்கேயும் எப்படி இருக்குது 2x2 மேட்ரிக்ஸாக இருக்கா. இந்த 2x2 இந்த 2x2 இந்த ஃபைனலாக இருக்கிற ரெண்டும் வந்துட்டு இப்படி கேன்சல் ஆகிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் அந்த மேட்ரிக்ஸை நம்ம வந்துட்டு மல்டிப்ளை பண்ண முடியும். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு இந்த ஆர்டர் எடுத்துக்கிறோம், அதே போல் இங்கே எடுத்துக்கிறோம். அப்போ 1 × 1 அடுத்து ப்ளஸ் 2 இன்ட்டு இங்கே இந்த மேட்ரிக்ஸில் ரோவை எடுத்துக்கிறோம், இந்த மேட்ரிக்ஸில் காலம் எடுத்துக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு 1 × 2 அடுத்து ப்ளஸ் அடுத்து 2 × 3. சரிங்களா, இது ஃபஸ்ட்டு எலமெண்ட். அடுத்து இதே ரோவோட இந்த காலமை நம்ம மல்டிபிள் பண்ணணும். அப்போ 1 × 2 அடுத்து ப்ளஸ் 2 × 4. சரிங்களா, அடுத்து இந்த ரோவை எடுத்துக்கிறோம், ஒவ்வொரு காலமாக மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இங்கே இந்த ரோவில் என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு 3 இருக்கா. அப்போ 3 × 1 அடுத்து ப்ளஸ் 4 × 3. அடுத்து இந்த ரோ இந்த காலம் எடுத்துக்கிறோம். ஸோ இதே மாதிரி மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணி போடுறோம். ஸோ இது வந்து மல்டிப்ளிகேஷன். அடுத்தது
ஸோ இப்போ ஒரு ஏ அப்படின்னு ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறோம், அது வந்து ஸ்கொயர் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்கொயர் மேட்ரிசஸ் ஆஃப் சேம் ஆர்டர் கம்யூட். இப்போ ஏபியை வந்து ஏபினாலும் பிஏனாலும் சேம் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ ஏ ஸ்கொயர்டு அப்படின்னா என்ன வரும், ஏ இன்ட்டு ஏ அப்படின்னு போடுவோம். இப்போ ஏ பவர் எல் ஏ பவர் கே அப்படின்னா என்னது, இங்கே பேஸ் வந்துட்டு சேமாக இருக்குது அப்படிங்கிறப்ப பவரில் உள்ளதை நம்ம ஆட் பண்ணிடுவோம். இப்போ அதே மாதிரி பவர்லேயே இங்கே ப்ராக்கெட் இங்கே இருக்குன்னா அது ரெண்டும் என்ன பண்ணிடுவோம், மல்டிபிள் பண்ணிடுவோம். அப்போ ஏ பவர் எல்கே. ஸோ இப்போ இதில் எல் அண்ட் கே அப்படிங்கிறது நான் நெகட்டிவ் இன்டெக்ரலாக இருக்கும். ஸோ அடுத்தது டைப்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ். இப்போ மேட்ரிக்ஸில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ரெக்டாங்குலர் அரே ஆஃப் நம்பர்ஸ் இஸ் கால்டு மேட்ரிக்ஸ். மேட்ரிக்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரெக்டாங்குலர் அரே ஆஃப் நம்பர்ஸ் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இங்கே பார்த்தோன்னா இதில் வந்துட்டு எம் ரோ என் காலம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ எம் கிராஸ் என் அப்படின்னு எழுதுகிறோம். சரிங்களா? ஸோ இதுதான் மேட்ரிக்ஸ்னால் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள். ஸோ அதில் ஃபஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா சப் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸில் ஏதாவது ஒரு பகுதியை கட் பண்ணி இப்படி நம்ம எடுக்கிறது அதுதான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா சப் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பிரின்சிபல் சப் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த இது இருக்கு இல்லையா, இந்த பகுதியில் ஏதாவது ஒரு இதை நம்ம கட் பண்ணி எடுக்கிறத நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா பிரின்சிபல் சப் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இதையோ அல்லது இதையோ இப்படி கட் பண்ணி எடுக்கிறது. ஸோ இப்போ இதை என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா பிரின்சிபல் சப் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அதாவது இந்த லைன் வந்து காமனாக வரணும். ஸோ இப்போ இந்த லைன் காமனாக வச்சுட்டு இந்த 4 அல்லது இந்த 4 இப்படி எடுக்கிறது தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா பிரின்சிபல் சப் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து லீடிங் சப் மேட்ரிக்ஸ் அப்படின்னா இந்த லீடிங்கில் இருக்கிறது, அதாவது இந்த ஃபஸ்ட்டில் இருக்கிற 4 இப்படி எடுத்தோம்னா அது வந்து லீடிங் சப் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அது வந்து ஸ்கொயராக இருக்கணும். அதோட ஆர்டர் வந்து 3x3 இருக்கணும், அல்லது 2x2 அல்லது 4x4 இந்த மாதிரி இருந்ததுன்னா அது வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இங்கே பார்த்தோன்னா 3x3 இருக்குது. ஸோ இது வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸோட ட்ரேஸ் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி மேட்ரிக்ஸோட ட்ரேஸை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த டயகனல் வேல்யூஸ் இருக்குது இல்லையா, டயகனல் வேல்யூஸை நம்ம ஆட் பண்ணுறோம். அப்போ ஆட் பண்ணால் கிடைக்கிறது தான் வந்துட்டு ட்ரேஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ 1 + 5 + 9 = 15 அதுதான் இந்த மேட்ரிக்ஸோட ட்ரேஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது டயகனல் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா டயகனலில் மட்டும் எலிமெண்ட்ஸ் இருந்ததுன்னா தட் இஸ் கால்டு டயகனல் மேட்ரிக்ஸ். டயகனல் மேட்ரிக்ஸோட ஐகன் வேல்யூ அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அதோட டயகனல் எலிமெண்ட்ஸாக தான் இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு டயகனல் மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க, அதுக்கு ஐகன் வேல்யூ கேட்குறாங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக நம்ம ஈஸியாக மெமரி பண்ணிக்கலாம். என்னது, டயகனல் மேட்ரிக்ஸோட ஐகன் வேல்யூ அதோட டயகனலில் என்ன எலிமெண்ட் இருக்குதோ அதுதான். அப்போ 1 2 3 இதுதான் அதோட ஐகன் வேல்யூஸ். சரிங்களா? ஸோ இப்போ ஏபி இதுக்கான ப்ராப்பர்ட்டி வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னா இப்போ ஏபிங்கிறது ஒரு டயகனல் மேட்ரிக்ஸாக இருக்குது அப்படின்னா ஏவையும் பிஏவும் ஆட் பண்ணால் கிடைக்கிறது என்னவாக இருக்கும், டயகனல் மேட்ரிக்ஸாக தான் இருக்கும். ஏவையும் பிஏவும் மல்டிப்ளை பண்ணாலும் என்ன கிடைக்கும், டயகனல் மேட்ரிக்ஸ் தான் கிடைக்கும். அதே அப்போ ஏபி = பிஏ தட் இஸ் கம்யூட் இன் டயகனல் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ அடுத்தது வந்து ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த டயகனல் எலிமெண்ட் இருக்கு இல்லையா, டயகனல் எலிமெண்ட் வந்து சேமாக இருக்கணும், காமனாக இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அது என்னென்னு சொல்லுவோம்னா ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். அடுத்தது ஐடென்டிட்டி ஆர் யூனிட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா டயகனல் எலிமெண்ட்ஸ் ஒன்னாக இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அது வந்து யூனிட் மேட்ரிக்ஸ். ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்க்கும் யூனிட் மேட்ரிக்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்கேலார் மேட்ரிக்ஸில் டயகனலில் 1 இல்லாமல் வேறு நம்பர்ஸ் காமனாக இருக்கும். அதே யூனிட் மேட்ரிக்ஸில் 1 இருக்கும், அதுதான் யூனிட் மேட்ரிக்ஸ். ஸோ இப்போ ஐங்கிறது என்னது, ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸு. அப்போ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னால் அதோட வேல்யூ என்னவாக இருக்கும், 1ஆக இருக்கும். 1ஓட ஏவை மல்டிப்ளை பண்ணாலும் ஏவோட 1 மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு என்ன தான் கிடைக்கும், ஏ தான் கிடைக்கும். சரிங்களா? ஸோ அடுத்து யூனிட் மேட்ரிக்ஸோட ஐகன் வேல்யூ என்னவாக இருக்கும்னா 1ஆக இருக்கும். ஏன்னா நம்ம ஐகன் வேல்யூனாலே என்ன சொன்னோம், அதோட டயகனல் எலிமெண்ட்ஸ்னு சொன்னோம். ஸோ இப்போ மேலே பார்த்தோன்னா டயகனல் மேட்ரிக்ஸில் ஐகன் வேல்யூ வந்து அதோட டயகனல் எலிமெண்ட்ஸ்னு சொல்லிட்டோம். இப்போ யூனிட் மேட்ரிக்ஸ் அல்லது ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் எடுத்துட்டோம்னா மற்றதெல்லாம் 0வாக இருக்குது. இப்போ இங்கே மட்டும்தான் வேல்யூஸ் இருக்குது. அப்போ அதோட ஐகன் வேல்யூ என்னவாக தான் இருக்கும், 1ஆக இருக்கும். சரிங்களா? யூனிட் மேட்ரிக்ஸில் ஐகன் வேல்யூ 1. அடுத்து யூனிட் மேட்ரிக்ஸோட ரேங்க் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அதோட ஆர்டராக இருக்கும். ரேங்க் ஐகன் வேல்யூ 1, அதோட ரேங்க் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அதோட ஆர்டர். இப்போ இது வந்து 2x2 மேட்ரிக்ஸா, அப்போ அதோட ரேங்க் என்னது 2. சரிங்களா? ஸோ அடுத்தது ரோ மேட்ரிக்ஸ்னால் ஒரு ரோ மட்டும் இப்படி இருந்ததுன்னா தட் இஸ் ரோ மேட்ரிக்ஸ். சரிங்களா? காலம் மேட்ரிக்ஸ் அப்படின்னா இப்படி ஒரு காலம் மட்டும் இருந்ததுன்னா தட் இஸ் காலம் மேட்ரிக்ஸ்.
அடுத்தது நல் மேட்ரிக்ஸ். நல் மேட்ரிக்ஸ் ஆர் 0 மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த மாதிரி 0, 0, 0வா எல்லாமே 0வா இருந்ததுன்னா தட் இஸ் 0 மேட்ரிக்ஸ் அல்லது நல் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். இப்போ 0வோட ஏவை மல்டிப்ளை பண்ணாலும், ஏவோட 0 மல்டிப்ளை பண்ணாலும் என்ன தான் கிடைக்கும் நமக்கு? 0 தான் கிடைக்கும். அப்போ ரேங்க் ஆஃப் நல் மேட்ரிக்ஸ் இஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 0. சரிங்களா? இதே வந்து யூனிட் மேட்ரிக்ஸ் என்ன சொன்னோம்? அதோட ரேங்க்கு, அதோட ஆர்டர் தான் அதோட ரேங்க் அப்படின்னு சொன்னோம். இங்கே நல் மேட்ரிக்ஸில் ரேங்க் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 0 அதோட ரேங்க். சரிங்களா? அடுத்து அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு இதோட அப்பர் ட்ரையாங்குலரில் மட்டும் வேல்யூஸ் இருந்து லோயர் ட்ரையாங்குலர் 0வாக இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்டு அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். அதே லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்னால் லோயர் ட்ரையாங்கிளில் மட்டும் வேல்யூ இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அது லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். சரிங்களா? அடுத்து பீரியாடிக் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸில் ஏ பவர் கே ப்ளஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம். அப்படி எடுத்து நமக்கு கிடைக்கக்கூடியது வந்துட்டு ஏவாக இருந்தது அப்படின்னா அது வந்து பீரியாடிக் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதில் கே வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாசிட்டிவ் இன்டிகராக இருக்கும். தென் கே அப்போ கேவை வந்து என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா பீரியட் ஆஃப் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அடுத்தது டிரான்ஸ்போஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ். டிரான்ஸ்போஸ் அப்படிங்கிறப்ப இப்போ ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் நமக்கு கிடைக்குது. இதுக்கு ஏ டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். டிரான்ஸ்போஸ்னால் என்னது? ரோவெல்லாம் காலமாகவும் காலமெல்லாம் ரோவாகவும் மாற்றுறது தான் என்னன்னு சொல்லுவோம்னா டிரான்ஸ்போஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ அது மாதிரி மாற்றிக்கிறோம். அடுத்து ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ ஒரு டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ ஏ டிரான்ஸ்வர்ஸ் ஹோல் டிரான்ஸ்வர்ஸ் அப்படின்னா இப்போ ஏவை டிரான்ஸ்வர்ஸ் எடுக்கிறோம், அதை மறுபடியும் டிரான்ஸ்வர்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு என்ன தான் கிடைக்கும்? ஏ தான் கிடைக்கும். அடுத்து லேம்டா ஏ டிரான்ஸ்வர்ஸ் அப்படின்னா என்னது? இதை வந்து டீயை உள்ளே கொண்டு வரலாமா? அப்போ லேம்டா டி ஏடி அப்படின்னு வரும். அடுத்து ஏ ப்ளஸ் பி ஹோல் பவர் டி அப்படிங்கிறப்ப அந்த டீ உள்ளே கொண்டு வரும். அப்போ ஏ பவர் டி ப்ளஸ் பி பவர் டி. அடுத்து ஏபிடி அப்படிங்கிறப்ப இது என்ன எழுதலாம்? ஏ பவர் டி பி பவர் டின்னு எழுதலாம், அல்லது பி பவர் டி அல்லது ஏ பவர் டி எப்படி வேணாலும் எழுதலாம். அப்படி தானே? ஸோ அடுத்து ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ. அதாவது ஏ ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது, அதை ஏ டிரான்ஸ்போஸ் எடுக்கிறோம். டிரான்ஸ்போஸ்னால் என்னது? ரோவை காலமாகவும் காலமாக ரோவாகவும் மாற்றணும். அப்படி மாற்றுறப்ப ரெண்டுமே சேமாக இருக்குது, டிரான்ஸ்போஸ் பண்ணாலும் அதே மாதிரி தான் கிடைக்குது அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸை நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னு சொல்கிறோம். சரிங்களா? ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ்னு கிடைச்சா அது என்னது? சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். அடுத்து ரேங்க் ஏ. ஏவோட ரேங்க் வந்து ஏவோட ரேங்க்கும் ஏ டிரான்ஸ்போஸோட ரேங்க்கும் என்னவாக இருக்கும்னா சேமாக தான் இருக்கும். சரிங்களா? ஏவோட ரேங்க்கும் ஏக்கு என்ன ரேங்க்கோ அதே தான் ஏ டிரான்ஸ்போஸ்க்கும் இருக்கும். அடுத்து ஐகன் வேல்யூ அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஏவோட ஐகன் வேல்யூ வந்துட்டு இப்போ லேம்டா அப்படின்னு எடுக்கிறோன்னா ஏ டிரான்ஸ்போஸோட ஐகன் வேல்யூ என்னவாக தான் இருக்கும்? லேம்டாவாக தான் இருக்கும். அப்போ ஏ ஸ்கொயர்டு வந்துட்டு லேம்டா ஸ்கொயர்டு அப்படின்ட்டு வரும். ஏ வந்து லேம்டானா ஏ ஸ்கொயர்டு வந்துட்டு லேம்டா ஸ்கொயர். இப்போ ஏ இன்வர்ஸ் ஏ டிரான்ஸ்வர்ஸோட ஐகன் வேல்யூ லேம்டா அப்படின்னு இருக்குது. அப்போ ஏ இன்வர்ஸ்னால் என்ன கிடைக்கும்? 1/λ அப்படின்னு கிடைக்கும். அப்போ கே ஏ இஸ் ஈக்குவல் டு ஏக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறோம்? கே லேம்டா அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அடுத்து ஏபியோட ஐகன் வேல்யூ வந்துட்டு லேம்டா அப்படின்னா பிஏவோட ஐகன் வேல்யூவும் என்னவாக தான் இருக்கும்? லேம்டாவாக தான் இருக்கும். அப்போ ஏபி இஸ் ஈக்குவல் டு பிஏ இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா லேம்டா. அடுத்து காஞ்சுகேட் ஆஃப் மேட்ரிக்ஸ். இந்த காஞ்சுகேட் ஆஃப் மேட்ரிக்ஸ் வந்து ஏ ஸ்டார் அப்படிங்கிற லெட்டரால் நம்ம டினோட் பண்ணுறோம். ஸோ இப்போ இதை பார்த்தோன்னா ஏ ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா மென்ஷன் பண்ணுறோம் காஞ்சுகேட் ஆஃப் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ 1 + 2j இப்படி இருக்குது இல்லையா? இது வந்து இமேஜினரி பார்ட், ஜே ஐ அந்த மாதிரிலாம் வருதுலாம் இமேஜினரி பார்ட்னு சொல்லுவோம். ஸோ இப்போ காஞ்சுகேட் எடுக்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இமேஜினரி டேர்முக்கு முன்னாடி உள்ள சைனை வந்து சேஞ்ச் பண்ணணும். இப்போ இங்கே +2j இருக்கா, இங்கே வந்து -2j, இங்கே +5j இருக்கா, இங்கே -5j, இங்கே +j, இங்கே -j, இங்கே -3j இருக்குது, இங்கே +3j மாற்றுறோம். இதுதான் வந்து காஞ்சுகேட். சரிங்களா? ஏ டிரான்ஸ்போஸ்னால் என்ன சொன்னோம்? காலமெல்லாம் ரோவாகவும் ரோவெல்லாம் காலமாகவும் மாற்றணும்னா அது வந்து டிரான்ஸ்போஸ் அப்படின்னு சொன்னோம். காஞ்சுகேட்னா என்னென்னா இமேஜினரி டேர்ம்ஸ்க்கு முன்னாடி உள்ள சைனை வந்து சேஞ்ச் பண்ணுறது. சரிங்களா? ஸோ இப்போ இதோட ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இப்போ காஞ்சுகேட் ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது, அதை ஒரு தடவை காஞ்சுகேட் எடுத்துகிட்டு மறுபடியும் காஞ்சுகேட் எடுத்தால் என்ன தான் கிடைக்கும்? அதே ஏ தான் கிடைக்கும். இப்போ இந்த காஞ்சுகேட்டை உள்ளே கொண்டு வரோம். அப்போ லேம்டா ஏ ஸ்டார் அப்படின்ட்டு வரும். இப்போ இதெல்லாம் முன்னாடி நம்ம ஏற்கனவே டிரான்ஸ்போஸ்க்கு பார்த்தோம் இல்லையா? அதே இதுதான், ஜஸ்ட் உள்ளே நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம். அடுத்தது காஞ்சுகேட் டிரான்ஸ்போஸ் அல்லது டிரான்ஸ்போஸ் ஆஃப் காஞ்சுகேட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது காஞ்சுகேட் எடுத்துகிட்டு டிரான்ஸ்வர்ஸ் பண்ணணும். சரிங்களா? அப்போ இதை வந்து என்னென்னு சொல்கிறோம்? இப்போ காஞ்சுகேட் அப்படின்னா ஏ காஞ்சுகேட், அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணுவோம்? டிரான்ஸ்போஸ் பண்ணுவோம். இதை எப்படி நம்ம எழுதலாம்? அதே மாதிரி டிரான்ஸ்வர்ஸ் ஆஃப் காஞ்சுகேட்னாலும் காஞ்சுகேட் ஆஃப் டிரான்ஸ்வர்ஸ்னாலும் ஒன்று தான். அப்போ ஏ டிரான்ஸ்வர்ஸ் ஹோல் காஞ்சுகேட் அப்படின்னு எழுதலாம். அல்லது இது மொத்தமாகவே நம்ம எப்படி மென்ஷன் பண்ணலான்னா ஏ ப்ளஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இப்போ இது என்ன பண்ணணும்? நம்ம மைனஸ் டேர்ம் எல்லாம், அதாவது இமேஜினரி டேர்மில் என்ன இருக்குதோ அதை வந்துட்டு என்ன பண்ணுவோம்? சைனை வந்து சேஞ்ச் பண்ணுவோம். வேறு
வேறு என்ன பண்ணுவோம், அதை ட்ரான்ஸ்போஸ் பண்ணுவோம். ட்ரான்ஸ்போஸ்னால் என்னது, ரோவெல்லாம் காலமாகவும் காலமெல்லாம் ரோவாகவும் சேஞ்ச் பண்ணுவோம். அதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காஞ்சுகேட் ஆஃப் ட்ரான்ஸ்வர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இதுக்கும் ப்ராப்பர்ட்டி வந்து சேம் தான். இப்போ ஒரு தடவை வந்துட்டு காஞ்சுகேட் ட்ரான்ஸ்வர்ஸ் எடுத்துகிட்டு மறுபடியும் அதே இது பண்ணால் நமக்கு என்ன தான் கிடைக்கும், ஏ தான் கிடைக்கும். அதே மாதிரி இதை உள்ளே கொண்டு போகிறோம். ஸோ இங்கேயும் கொண்டு போகிறோம், இங்கேயும் கொண்டு போகிறோம். சேம் ப்ராப்பர்ட்டிஸ் தான் இங்கேயும் வரும். சரிங்களா? ஸோ அடுத்தது வந்துட்டு ஆப்போசிட் மேட்ரிக்ஸ். ஸோ ஆப்போசிட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இங்கே வந்து ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. இதுக்கு ஆப்போசிட் எடுக்கணும் அப்படின்னா இங்கே என்ன இருக்குதோ அந்த எலமெண்ட்ஸோட சைனை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். அதுதான் ஆப்போசிட் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இங்கே -3, இங்கே +3, இங்கே +2, இங்கே -2, இங்கே +5, இங்கே -5, இங்கே 4, இங்கே -4, இங்கே -2, இங்கே +2, இங்கே 1, இங்கே -1. ஸோ அப்போ அந்த மாதிரி எடுத்தோம்னா அது என்னன்னு சொல்லுவோம்னா ஆப்போசிட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து சிங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதாவது டிட்டர்மினன்ட் வந்து ஒரு மேட்ரிக்ஸ் ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. அந்த மேட்ரிக்ஸ்க்கு நம்ம டிட்டர்மினன்ட் எடுக்கிறோம். அந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்துட்டு 0 அப்படின்னு வந்துச்சுன்னா தட் இஸ் சிங்குலர் மேட்ரிக்ஸ். சரிங்களா? டிட்டர்மினன்ட் எடுத்து வரக்கூடிய வேல்யூ 0ன்னு வந்துச்சுன்னா அது சிங்குலர். சப்போஸ் நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்துச்சுன்னா தட் இஸ் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். சரிங்களா? 0ன்னு வந்ததுன்னா அது சிங்குலர். டிட்டர்மினன்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு 0னா சிங்குலர். நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா தட் இஸ் நான் சிங்குலர். ஓகேங்களா? ஸோ இப்போ ஏன்னு சொல்லிட்டு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. இப்போ இதுக்கு வந்து டிட்டர்மினன்ட் எடுக்கிறோம். டிட்டர்மினன்ட் ஆக்சுவலாக எப்படி எடுப்போம், இப்போ இந்த ஃபஸ்ட்டு இருக்கு இல்லையா, இதில் 2 ஃபஸ்ட்டு காமனாக எடுத்துக்கிறோம். அடுத்து இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணுவோம். அப்போ 5 5s are 25 -7 வருமா? அடுத்தது இங்கே பார்த்தோன்னா 1 இருக்கா. இதே மாதிரி இந்த செகண்ட் ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு, செகண்ட் மைனஸ், அடுத்து ப்ளஸ்ஸு, அடுத்து -1 இன்ட்டு அடுத்து 3 5s are 12, அடுத்து -7 2s are 14. ஸோ இப்போ இந்த மாதிரி அடுத்து போட்டு பாருங்கள். அடுத்து ப்ளஸ்ஸு 5 எடுத்துக்கிறோம். உள்ளே என்ன இருக்கும், 3 1s are 3 -5 2s are 10ன்னு வருமா? ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 0 வரும். ஸோ இப்போ இது என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா சிங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அடுத்து இப்போ நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்க்கான ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னு சொல்லி அதே மாதிரி இந்த சிங்குலர் மேட்ரிக்ஸ்க்கு வந்துட்டு டஸ் நாட் ஹேவ் இன்வர்ஸ் வந்துட்டு இதுக்கு இருக்காது அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இன்வர்ஸ் வந்துட்டு இதுக்கு இருக்காது. அதே நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா இன்வர்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ இப்போ இதோட ஐகன் வேல்யூ, இப்போ ஏவோட ஐகன் வேல்யூ வந்துட்டு லாம்டா அப்படின்னா ஏ இன்வர்ஸோட ஐகன் வேல்யூவும் என்னவாக இருக்கும், 1/λவாக இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நான் சிங்குலர் ஸ்கொயர் மேட்ரிக்ஸோட ஆர்டர் வந்துட்டு n அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸோட ரேங்க் வந்துட்டு என்னவா இருக்கும் அப்படின்னா என்ன தான் இருக்கும். ஸோ அப்போ ரேங்க் அப்படின்னாலே என்னது, அதோட ஆர்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது நான் சிங்குலர் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ அப்போ நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2x2 மேட்ரிக்ஸ் இருக்குது. ஆனால் அதோட வேல்யூ டிட்டர்மினன்ட் எடுக்கிறப்ப அதோட வேல்யூ வந்துட்டு இஸ் நாட் ஈக்குவல் டு 0, தட் இஸ் வேல்யூவாக வருது அப்படின்னா அப்போ அதுதான் அந்த ஆர்டர் தான் அதோட ரேங்க் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்போ ஒரு நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் இருக்குன்னா அதோட ஆர்டர் தான் வந்துட்டு அதோட ரேங்க். அடுத்து அட்ஜாயிண்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ். அட்ஜாயிண்ட் அப்படின்னா என்னென்னா இப்போ ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது, இதுக்கு அட்ஜாயிண்ட் வந்து எடுக்கணும். அப்படின்னா எப்படி எடுக்கிறதுனா இந்த டயகனல் வேல்யூஸை வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். இங்கே இருக்கிறது இங்கேயும், இங்கே இருக்கிறது இங்கேயும் வரணும். அப்போ 4 3 அப்படின்ட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த இதில் இருக்கு இல்லையா, இந்த வேல்யூஸை வந்துட்டு சைனை வந்து சேஞ்ச் பண்ணுவோம். அப்படி பண்ணோன்னா அதுதான் அட்ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்தோன்னா இது வந்துட்டு 2x2 மேட்ரிக்ஸாக இருந்தால் என்ன பண்ணிடலாம், டயகனலை சேஞ்ச் பண்ணிடலாம், சைனை சேஞ்ச் பண்ணிடலாம், ஈஸி. சப்போஸ் இந்த மாதிரி ஒரு 3x3 மேட்ரிக்ஸாக இருக்குது, இதுக்கு எப்படி நம்ம அட்ஜாயிண்ட் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா இதில் வந்துட்டு நிறைய டிட்டர்மினன்ட் வந்துட்டு இதுக்கு எடுக்கலாமா, எப்படி. ஸோ இப்போ இதை 1க்கு என்ன டிட்டர்மினன்ட்டு, இதை வந்து எடுப்போம். 2க்கு எதை எடுப்போம், இதை எடுப்போம். 3க்கு எதை எடுப்போம், இதனாலேயே எடுப்போம். அப்படி தானே? அடுத்து அதே மாதிரி ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் நம்ம எடுக்கணும். 5க்கு எடுக்கிறோம், 5க்கு இதை வச்சுட்டு இங்கே இருக்கிற ரெண்டையும் எடுக்கிறோம். அடுத்து அதே மாதிரி அடுத்தடுத்த டேர்முக்கும் எல்லாத்துக்கும் எடுக்கிறோம். ஸோ இப்போ இது எல்லாத்துக்கும் டிட்டர்மினேட் எடுத்தால் ஒரு வேல்யூ கிடைக்குமா? ஸோ அந்த வேல்யூவை வந்துட்டு இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ அப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் என்னது, இந்த மாதிரி நமக்கு கிடைக்குது. ஸோ இதுதான் டிட்டர்மினன்ட் ஏ. ஸோ இப்போ இதுக்கு அட்ஜாயிண்ட் ஏ எடுக்கணும்னா நம்ம வந்து இந்த டிட்டர்மினண்ட்டை ட்ரான்ஸ்போஸ் பண்ணணும். ஸோ ட்ரான்ஸ்போஸ்னால் என்னது, நமக்கு ப்ளஸ் எல்லாம் மைனஸாகவும் ரோவெல்லாம் காலமாகவும் காலமெல்லாம் ரோவாகவும் மாற்றணும்னா அதுதான் ட்ரான்ஸ்போஸ். ஸோ இப்போ அட்ஜாயிண்ட் ஏ அப்படிங்கிறது என்னென்னா டிட்டர்மினன்ட் ஏ எடுத்து ட்ரான்ஸ்போஸ் பண்ணணும், அதுதான் அட்ஜாயிண்ட். சரிங்களா? வெறுமனே ஒரு 2x2 மேட்ரிக்ஸாக இருந்தால் என்ன பண்ணிடுவோம், டயகனலை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுவோம், இங்கே இருக்கிற வேல்யூஸை சைனை வந்து சேஞ்ச் பண்ணிடுவோம். அதுவே
நமக்கு 3x3 மேட்ரிக்ஸ் 4x4 மேட்ரிக்ஸ் அந்த மாதிரிலாம் போகுதுன்னா என்ன பண்ணணும், ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் டிட்டர்மினன்ட் எடுக்கணும், அதை டிரான்ஸ்போஸ் பண்ணணும். ஸோ அப்போ டிட்டர்மினன்ட் ஏ டிரான்ஸ்போஸ் அதுதான் என்னென்னா அட்ஜாயிண்ட் ஏ. சரிங்களா? அடுத்தது டிட்டர்மினன்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ். டிட்டர்மினன்ட் ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். என்னது டிட்டர்மினன்ட்னா, இந்த மாதிரி ஒன்று எடுத்துப்போம், அடுத்து இதை காமனாக எடுத்துப்போம், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு டேர்ம் ப்ளஸ்ஸு, அடுத்து மைனஸ், அடுத்து ப்ளஸ், அவ்வளோதான். ஸோ அப்போ எவ்ரி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இஸ் அசோசியேட்டட் வித் ரியல் நம்பர் இஸ் கால்ட் இட்ஸ் டிட்டர்மினன்ட்ஸ். ஸோ ஒவ்வொரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸும் அதோட ரியல் நம்பரோட அசோசியேட் ஆகிருக்கும். அதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா டிட்டர்மினன்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இங்கே டிட்டர்மினன்ட் எடுக்கிறோம், அந்த வேல்யூ வந்துட்டு என்ன அப்படின்ட்டு பார்க்குறோம். சரிங்களா? ஸோ இப்போ டிட்டர்மினன்ட்டுக்கான ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்காங்க. ஒரு நான் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் டஸ் நாட் ஹேவ் டிட்டர்மினன்ட். இப்போ இதெல்லாம் பார்த்தோன்னா ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் 3x3ன்னு இருக்குது, 2x2ன்னு இருக்குது, 4x4ன்னு இருக்குது. அப்போ அதுக்கு நம்மளால் டிட்டர்மினன்ட் எடுக்க முடியும். அதே ஒரு நான் ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்குது அப்படின்னா அதுக்கு நம்மளால் டிட்டர்மினன்ட் எடுக்க முடியாது. ஸோ அப்போ நான் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் டஸ் நாட் ஹேவ் டிட்டர்மினன்ட். இப்போ இந்த மாதிரி டிட்டர்மினன்ட் கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணலாம், ஏக்கு தனியாக டிட்டர்மினன்ட், பிக்கு தனியாக டிட்டர்மினன்ட் எடுக்கலாம். அடுத்து இதுக்கு என்னது, ஏ டிட்டர்மினன்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏக்கு என்ன டிட்டர்மினன்ட் கிடைக்குதோ அதுதான் ஏ டிரான்ஸ்போஸ்க்கும் கிடைக்கும். அப்போ டிட்டர்மினன்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ். அடுத்து சிஏ அப்படின்னு எடுக்கிறோம் அப்படின்னா சிஏ வெளியில் எடுத்துகிட்டு உள்ளே என்ன பண்ணலாம், ஏ வச்சுக்கலாம். ஸோ இதில் சி அப்படிங்கிறது என்ன, ஸ்கேலார் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அண்ட் ஏ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு n×n மேட்ரிக்ஸ், அதாவது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ ஏங்கிறது என்னவாக இருக்கணும், சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். சிங்குலர் மேட்ரிக்ஸ்னால் என்ன சொன்னோம் நம்ம, சிங்குலர்னா ஏ டிட்டர்மினன்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது சிங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொன்னோம். ஓகேங்களா? அடுத்தது இன்வர்சிபிள் மேட்ரிக்ஸ் அல்லது இன்வர்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ். இப்போ இன்வர்ஸுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோன்னா ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு அட்ஜாயிண்ட் ஏ டிவைடட் பை டிட்டர்மினன்ட் ஏ. இன்வர்ஸ் நம்ம இன்வர்ஸ்னு இவ்வளோ நேரம் சொல்லிகிட்டு இருக்கோம் இல்லையா, ஏ இன்வர்ஸ் அப்படின்னா இன்வர்ஸ்க்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோன்னா அட்ஜாயிண்ட் ஏ டிவைடட் பை டிட்டர்மினன்ட் ஏ. இப்போ அட்ஜாயிண்ட் ஏன்னா என்ன சொன்னோம், அந்த டயகனலில் உள்ள எலமெண்ட்ஸை சேஞ்ச் பண்ணணும், அதே மாதிரி இந்த சைனை சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னோம். ஸோ இப்போ இதை சேஞ்ச் பண்ணால் நமக்கு அட்ஜாயிண்ட் ஏ கிடச்சிரும். அடுத்து இதோட என்ன பண்ணணும், அதோட டிட்டர்மினன்ட்டை டிவைட் பண்ணுமா. டிட்டர்மினன்ட்னா என்னது, இந்த டயகனல். இப்போ நம்ம டிட்டர்மினன்ட் எடுத்தப்போ நிறைய 3x3 மேட்ரிக்ஸ்னால் 1 2 3 4 5 6 7 8 9 இப்படி இருக்குதுன்னா இதை காமனாக வச்சுட்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணுவோம் இல்லையா. ஆனால் இங்கே 2x2 மேட்ரிக்ஸ் இருக்கிறப்ப டேரெக்டாக இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும், அவ்வளோதான். ஸோ அப்படி பண்ணால் நமக்கு வந்து 2 கிடைக்கும். அப்போ இங்கே என்ன நமக்கு ஃபார்முலா, அட்ஜாயிண்ட் ஏ டிவைடட் பை டிட்டர்மினன்ட் ஏவா. அட்ஜாயிண்ட் ஏ இங்கே இருக்குது, டிவைடட் பை டிட்டர்மினன்ட் ஏ அப்படிங்கிறப்ப 1/2 அப்படின்னு போடுறோம். சரிங்களா? ஸோ இப்போ இது இன்வர்சிபிள் மேட்ரிக்ஸ். ஸோ அடுத்தது ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஏ இன்வர்ஸ் எடுத்து மறுபடியும் இன்வர்ஸ் எடுத்தோன்னா என்ன தான் கிடைக்கும், ஏ தான் கிடைக்கும். ஏ டிரான்ஸ்வர்ஸ் எடுத்து இன்வர்ஸ் எடுத்தாலும் ஏ இன்வர்ஸ் எடுத்து டிரான்ஸ்வர்ஸ் எடுத்தாலும் சேம் தான். அடுத்து சி ஏ இன்வர்ஸ் அப்படிங்கிறப்ப இதில் சி வந்துட்டு வெளியில் எடுக்கிறோம். அப்போ இன்வர்ஸ் அப்படிங்கிறதுனால என்ன வரும், 1/cன்னு வருமா. அதே இன்வர்ஸ் இல்லாமல் இருந்ததுன்னா வெறுமனே சியை வெளில எடுப்போம். இங்கே இன்வர்ஸுங்கிறனால 1/c, அடுத்து ஏ இன்வர்ஸ்னு வரும். இதில் சிங்கிறது ரியல் நம்பர்ஸ். அடுத்து டிட்டர்மினன்ட் ஏ இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஏங்கிறது என்னது, இன்வர்ஸில் இருக்குது. அப்போ 1 டிட்டர்மினன்ட் ஏ அப்படின்னு எழுதலாமா. அடுத்து ஏபி இன்வர்ஸ்னாலும் பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ்னாலும் சேம் தான். அடுத்தது ஐடம்பொட்டன்ட் மேட்ரிக்ஸ். இதெல்லாம் ஆக்சுவலாக ரொம்ப முக்கியம். இது என்ன அப்படிங்கிறத மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சிமெட்ரிக் சிங்குலர் மேட்ரிக்ஸ், நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ், இதுக்கப்புறம் வரக்கூடியது எல்லாமே ரொம்ப முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா ஐடம்பொட்டன்ட் மேட்ரிக்ஸ். ஐடம்பொட்டன்ட் அப்படின்னா என்னென்னா A² இஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு வந்துச்சுன்னா தட் இஸ் ஐடம்பொட்டன்ட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இப்போ ஒரு மேட்ரிக்ஸ் ஏ இருக்குது, இதை ஸ்கொயர் பண்ணாலும் அதே மேட்ரிக்ஸ் தான் கிடைக்கும். அதாவது ஏ இன்ட்டு ஏ இஸ் ஈக்குவல் டு ஏவே கிடைச்சிதுன்னா தட் இஸ் ஐடம்பொட்டன்ட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இதில் பீரியாடிக் மேட்ரிக்ஸ் ஆஃப் பீரியட் 1 அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இப்போ இந்த AK⁴1 அப்படின்னா என்னது, கேயோட வேல்யூ 1 இருந்ததுன்னா A² அப்படின்ட்டு வரும். ஸோ அப்போ இங்கே பீரியட் ஆஃப் மேட்ரிக்ஸோட வேல்யூ வந்துட்டு 1. ஸோ அப்போ எவ்ரி யூனிட் மேட்ரிக்ஸ் இஸ் அன் ஐடம்பொட்டன்ட் மேட்ரிக்ஸ். ஏன்னா இங்கே என்னது, யூனிட் மேட்ரிக்ஸ்னால் டயகனலில் 1 1 வரணுமா. அப்போ எல்லா யூனிட் மேட்ரிக்ஸுமே என்னவா இருக்கும்னா ஐடம்பொட்டன்ட் மேட்ரிக்ஸாக இருக்கும். சரிங்களா? இப்போ இஃப் ஏபி வந்துட்டு ஐடம்பொட்டன்ட் மேட்ரிக்ஸ் அப்படின்னா தென் A + B will be idempotent if and only if AB is equal to BA is equal to 0. ஸோ இப்போ AB அப்படின்னு சொல்லிட்டு 2 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறோம், ரெண்டுமே ஐடம்பொட்டன்ட் அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸும் என்னவா இருக்கும், A + Bயோ அல்லது B + Aவோ என்னவா இருக்கும்னா ஐடம்பொட்டண்ட்டாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்தது நில் அப்படின்னாலே இல்லை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ A² இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு இருந்ததுன்னா தட் இஸ் நில் பொட்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம்.
ஸோ இதோட இண்டெக்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 2. ஏன்னா இங்கே என்னது இண்டெக்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் வந்துட்டு 2, பவர் வந்துட்டு 2. ஸோ அப்போ இண்டெக்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் வந்து 2 அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அல்லது ரியல் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சிமெட்ரிக் அப்படின்னா ஏயும் ஏ டிரான்ஸ்வர்ஸும் சேமாக இருந்தால் தட் இஸ் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அப்படின்னு ஏற்கனவே நம்ம பார்த்தோம். அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்வர்ஸ் அல்லது ஏஐஜே இஸ் ஈக்குவல் டு ஏஜேஐ அப்படின்னு இருந்ததுன்னா அது என்னது சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இங்கே வந்து m கிராஸ் n வந்துட்டு சேமாகவும் எலமெண்ட்ஸும் சேமாகவும் இருக்கும். இப்போ இதில் பாருங்கள், இது என்னது 3 கிராஸ் 3யா? இப்போ இதை ஆர்டரை மாற்றி நம்ம ஏ டிரான்ஸ்வர்ஸ் எடுத்தாலும் அது 3 கிராஸ் 3 தான் வரும். அதே போல் அந்த எலமெண்ட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலும் என்னது ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணாலும் எனது சேம் எலமெண்ட்டு தான் இருக்கும். அப்படி இருந்தால் நம்ம அதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இது வந்துட்டு இதோட ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இஃப் ஏபி வந்துட்டு சிமெட்ரிக்காக இருக்குது அப்படின்னா ஏ ப்ளஸ் பி ஏபி அல்லது ஏபி ப்ளஸ் பிஏ அல்லது லேம்டா ஏ அல்லது ஏஏ டிரான்ஸ்வர்ஸ் எல்லாமே என்னவாக இருக்கும்னா சிமெட்ரிக்காக இருக்கும். இதில் ஏ ப்ளஸ் ஏ டிரான்ஸ்வர்ஸ் அப்படிங்கிறது சிமெட்ரிக் பார்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஏ மைனஸ் ஏ டிரான்ஸ்வர்ஸ் அப்படிங்கிறது ஸ்கியூ சிமெட்ரிக் பார்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அடுத்து த டயகனலைஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஆஃப் ரியல் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் இஸ் ஆர்த்தோகோனல். இது ரொம்ப முக்கியம். த டயகனலைஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் இந்த ரியல் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸோட டயகனலைஸ் என்னவாக இருக்குன்னா இஸ் ஆர்த்தோகோனல். சரிங்களா? அடுத்து எனி 2 ஐகன் வெக்டர்ஸ் கரஸ்பாண்டிங் டு 2 டிஸ்டிங்க்ட் ஐகன் வேல்யூ ஆஃப் ரியல் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் ஆர் ஆர்த்தோகோனல். ஸோ இப்போ இங்கேயும் ஆர்த்தோகோனல் இங்கேயும் ஆர்த்தோகோனல், இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் எலமெண்ட்ஸ் இன் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஸோ இப்போ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸில் எவ்வளோ இண்டிபெண்டன்ட் எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு 1/2 × n² + n. அடுத்து இஃப் ஏ அண்ட் பி ஆர் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸஸ் தென் த மேட்ரிக்ஸ் ஏபி இஸ் சிமெட்ரிக். ஸோ இப்போ ஏபி சிமெட்ரிக்னா ஏபியும் அல்லது பிஏவும் என்னவாக இருக்குன்னா சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அடுத்தது வந்துட்டு ஆன்டிசிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அல்லது அன்சிமெட்ரி அல்லது ஸ்கியூ சிமெட்ரிக்னு சொல்லுவோம். ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்வர்ஸ் அப்படின்னா அது சிமெட்ரிக். அதே மைனஸ் ஏ அப்படின்னு வந்துச்சுன்னா ஏ டிரான்ஸ்வர்ஸ் எடுக்கிறது மைனஸ் ஏக்கு ஈக்குவலாக இருந்ததுன்னா அது ஆன்டிசிமெட்ரிக் அல்லது அன்சிமெட்ரி அல்லது ஸ்கியூ சிமெட்ரிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இங்கே ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, இதுக்கு வந்து டிரான்ஸ்வர்ஸ் எடுத்து பாருங்கள், அது வந்து மைனஸ் ஏவாக இருக்கும். ஸோ அது அடுத்தது இதோட டயகனல் எலமெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். ஆன்டிசிமெட்ரிக் மேட்ரிக்ஸோட டயகனல் எலமெண்ட்ஸ் வந்துட்டு 0வாக இருக்கும். சரிங்களா? அப்போ அதோட ஐகன் வேல்யூ என்னவாக இருக்கும்? ஐகன் வேல்யூங்கிறது அதோட டயகனல் எலமெண்ட்டு முன்னாடி பார்த்தோமா, அப்போ அதுவும் என்னவாக இருக்கும்? 0வாக இருக்கும் அல்லது பியூர்லி இமேஜினரியாக இருக்கும். அடுத்து சிமெட்ரிக் அல்லது ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஆர் இம்பார்ட்டண்ட் பிகாஸ் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஏ கேன் பி யூனிக்லி ரெப்ரசன்டட் பை எ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் எஸ் அண்ட் ஆன்டிசிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் கே. இப்போ ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னு எடுத்துட்டோம்னா அது வந்து நம்ம 2 பார்ட்டாக நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஒன்று சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் எஸ் அண்ட் ஆன்டிசிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் கே அப்படின்னு சொல்லிட்டு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ சிமெட்ரிக் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ ஏ மேட்ரிக்ஸ்னு பார்த்தோன்னா இது சிமெட்ரிக் பார்ட்டு, இது ஆன்டிசிமெட்ரிக் பார்ட்டு. ஸோ இப்போ சிமெட்ரிக் பார்ட்டை எஸ்ன்னு சொல்கிறோம், ஆன்டிசிமெட்ரிக் பார்ட்டை கேன்னு சொல்கிறோம். அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு எஸ் ப்ளஸ் கே அப்படின்னு எழுதுகிறோம். இப்போ ஏபிங்கிறது வந்துட்டு ஸ்கியூ சிமெட்ரிக்காக இருக்குது அப்படின்னா அப்போ ஏ ப்ளஸ் பி அல்லது கேஏவும் என்னவாக இருக்கும்னா ஸ்கியூ சிமெட்ரிக்காக இருக்கும். ஏ பவர் 2n வந்துட்டு சிமெட்ரிக் அப்படின்னா ஏ பவர் 2n + 1 என்னவாக இருக்கும்னா ஸ்கியூ சிமெட்ரிக்காக இருக்கும். அடுத்து ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஏ பவர் ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ. அதாவது நம்ம சிமெட்ரிக் ஸ்கியூ சிமெட்ரிக் பார்த்தோம், அங்கெல்லாம் என்ன பார்த்தோம்? ஏ டிரான்ஸ்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ அல்லது ஏ டிரான்ஸ்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ. இங்கே நம்ம என்னென்னா ஹெர்மிஷியனில் என்ன பார்க்குறோன்னா ஏ ப்ளஸ் அப்படின்னா என்னது? ஏ காஞ்சுகேட் டிரான்ஸ்வர்ஸ். ஸோ அப்போ ஏ காஞ்சுகேட் எடுத்து டிரான்ஸ்வர்ஸ் எடுத்தால் அந்த வேல்யூ ஏக்கு ஈக்குவலாக இருந்ததுன்னா அது வந்து ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ். சரிங்களா? ஸோ அப்போ இதோட ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டயகனல் எலமெண்ட்ஸ் வந்து இதில் ரியலாக இருக்கும், ரியல் நம்பர்ஸாக இருக்கும். டயகனல் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் இஸ் யூனிட்டரி மேட்ரிக்ஸ். அங்கே சிமெட்ரிக்கில் என்ன பார்த்தோம்? ஆர்த்தோகோனல்னு பார்த்தோம், இங்கே வந்து யூனிட்டரி. அடுத்து டயகனல் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் இஸ் யூனிட்டரி மேட்ரிக்ஸ். அடுத்து ஐகன் வேல்யூ, இப்போ இங்கே டயகனல் எலமெண்ட்ஸ் ரியல் அப்படின்னா அப்போ ஐகன் வேல்யூஸும் என்னவாக இருக்கும்? ரியலாக தான் இருக்கும். அடுத்து இஃப் ஏபி வந்துட்டு ஹெர்மிஷியன் அப்படின்னா ஏ ப்ளஸ் பி ஹெர்மிஷியனாக இருக்கும், ஏபி பிஏவும் ஹெர்மிஷியனாக இருக்கும். அடுத்து ஏபி மைனஸ் பிஏ வந்துட்டு ஸ்கியூ, ஏன்னா மைனஸ் பண்ணுறோம் அப்போ ஸ்கியூ ஹெர்மிஷியனாக இருக்கும். ஸோ இப்போ இதில் கேஏ அப்படிங்கிறது வந்துட்டு ஹெர்மிஷியன், அதில் கேங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ரியல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ எனி 2 given vectors corresponding to 2 distinct eigenvalues of Hermitian matrix are orthogonal. அங்கே சிமெட்ரிக்லேயும் வந்துட்டு ஆர்த்தோகோனல்னு சொன்னால் இங்கேயும் ஆர்த்தோகோனல். அடுத்து இஃப் x1 and x2 be a eigenvector corresponding to 2 distinct eigenvalues lambda 1 lambda 2 for Hermitian matrix A,
தென் இப்போ AX1 இஸ் ஈக்குவல் டு என்னவாக இருக்கும்னா λ1 x1ஆக இருக்கும். AX2 இஸ் ஈக்குவல் டு λ2 x2. இதில் x1 + x2ஓட வேல்யூ வந்துட்டு 0. ஸோ x1 x2 வந்து என்னென்னு சொல்கிறோன்னா ஆர்த்தோகோனல் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இது தேவையில்லை, இது நல்லா பார்த்துக்கோங்க. ஹெர்மிஷியன்னா என்ன கண்டிஷன்? கான்ஜுகேட் எடுத்து டிரான்ஸ்போஸ் எடுத்தோன்னா தட் இஸ் ஈக்குவல் டு A அப்படின்னு சொல்கிறோம். அதோட டயகனல் வந்து ரியலாக இருக்குது. ஸோ அதோட ஐகன் வேல்யூவும் ரியலாக இருக்கும். அடுத்து டயகனல் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் என்னவாக இருக்குன்னா யூனிட்டரியாக இருக்கும்னு சொன்னோம். அடுத்து அதே இந்த 2 given vectors corresponding to 2 distinct eigen values of Hermitian matrix என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆர்த்தோகோனல் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ அடுத்தது ஸ்கியூ ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ். அப்போ ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ்க்கு அப்படியே ஆப்போசிட் தான் என்ன அப்படின்னா ஸ்கியூ ஹெர்மிஷியன் அல்லது ஆன்டி ஹெர்மிஷியன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இங்கே வந்துட்டு A + இஸ் ஈக்குவல் டு -A, அதுதான் அதோட கண்டிஷன். ஸோ அப்போ கான்ஜுகேட் எடுத்து டிரான்ஸ்போஸ் எடுத்தாலும் அல்லது டிரான்ஸ்போஸ் எடுத்து கான்ஜுகேட் எடுத்தாலும் கிடைக்கக்கூடிய ஆன்சர் -Aவாக இருக்கும். இப்போ இதோட ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதோட டயகனல் வந்துட்டு 0வாவோ அல்லது பியூர்லி இமேஜினரியாவோ இருக்கும். அப்போ ஐகன் வேல்யூஸ் எப்படி இருக்கும்? இமேஜினரியாவோ அல்லது 0வாவோ இருக்கும். இப்போ AB வந்துட்டு ஸ்கியூ ஹெர்மிஷியன் அப்படின்னா அப்போ A + Bயும் என்னவாக இருக்கும்? ஸ்கியூ ஹெர்மிஷியனாக இருக்கும். இப்போ ஏங்கிறது வந்துட்டு ஹெர்மிஷியன் அப்படின்னா அப்போ இது IA அப்படிங்கிறது என்னவாக இருக்கும்? ஸ்கியூ ஹெர்மிஷியன். KAங்கிறது ஸ்கியூ ஹெர்மிஷியன். இதில் கேங்கிறது என்னென்னா ரியல். A இஸ் ஸ்கியூ ஹெர்மிஷியன். சரிங்களா? A வந்து ஹெர்மிஷியனாக இருக்குது. A ஹெர்மிஷியனாக இருக்கிறப்ப IA KAலாம் ஸ்கியூ ஹெர்மிஷியனாக இருக்குது. ஸோ இப்போ A + கான்ஜுகேட் அப்படிங்கிறது ஹெர்மிஷியன் அப்படின்னா A - A+ங்கிறது ஸ்கியூ ஹெர்மிஷியன். அப்போ இந்த ரெண்டு பார்ட்டும் சேர்ந்தது தான் வந்துட்டு என்னது ஒரு மேட்ரிக்ஸ்னு சொல்கிறோம். அப்போ இது ஹெர்மிஷியன் பார்ட்டு, இது ஸ்கியூ ஹெர்மிஷியன் பார்ட்டு. அப்போ S + K அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்தோன்னா ஆர்த்தோகோனல். ஆர்த்தோகோனல் அப்படின்னா என்ன அப்படின்னா ஏவையும் A டிரான்ஸ்போஸையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்துட்டு I கிடைக்கும். அதாவது யூனிட் மேட்ரிக்ஸ் கிடைக்கும். அதாவது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கிடைக்கும். அப்படி கிடைச்சுன்னா அது என்னன்னு சொல்கிறோன்னா ஆர்த்தோகோனல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இங்கே ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கு A டிரான்ஸ்போஸ் எடுக்கிறாங்க. இப்போ அது ரெண்டையும் சேர்த்து மல்டிபிள் பண்ணுறாங்க. அப்படி மல்டிபிள் பண்ணுறப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ், தட் இஸ் யூனிட் மேட்ரிக்ஸ் கிடைக்குது. அதுதான் என்ன அப்படின்னா ஆர்த்தோகோனல். ஸோ இப்போ இதோட ஐகன் வேல்யூ என்ன ஏற்கனவே சொல்லிட்டோம். டயகனலில் வந்துட்டு 1 1 யூனிட் மேட்ரிக்ஸோட ஐகன் வேல்யூ வந்துட்டு 1 அப்படின்னு சொன்னோம். ஸோ அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் 2 ஆர்த்தோகோனல் மேட்ரிக்ஸ் இஸ் அன் ஆர்த்தோகோனல். இப்போ 2 ஆர்த்தோகோனல் மேட்ரிக்ஸை நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா கிடைக்கக்கூடியதும் என்னவாக இருக்கும்? ஆர்த்தோகோனலாக தான் இருக்கும். இப்போ ஏங்கிறது ஒரு ஆர்த்தோகோனல் அப்படின்னு எடுத்துக்கிறோன்னா A டிரான்ஸ்வர்ஸ் A இன்வர்ஸ் அது ரெண்டுமே என்னவாக இருக்கும்? ஆர்த்தோகோனலாக இருக்கும். இப்போ A ஒரு ஆர்த்தோகோனல் அப்படின்னா அதுக்கு டிட்டர்மினன்ட் எடுக்கிறப்போ ஒன்று +or-1 அப்படின்னு இருக்கும். அதில் +1 அப்படின்னு வந்துச்சுன்னா அது ப்ராப்பர் ஆர்த்தோகோனல், -1 அப்படின்னு வந்துச்சுன்னா அது வந்து இம்ப்ராப்பர் ஆர்த்தோகோனல் அப்படின்னு சொல்கிறோம். ஆர்த்தோகோனல் வந்து ஒன்று ஸ்கொயராகவோ அல்லது ஸ்கொயராகவும் நான் சிங்குலராகவும் இருக்கணும். ஒரு ஆர்த்தோகோனல் மேட்ரிக்ஸ்னால் கண்டிப்பாக அது எப்படி இருக்கணும்? ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்கணும். அட் த சேம் டைம் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருக்கணும். நான் சிங்குலர்னால் என்னது? டிட்டர்மினன்ட் A இஸ் நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்ததுனால அது நான் சிங்குலர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்து எனி 2 ஐகன் வெக்டர்ஸ் கரஸ்பாண்டிங் டு 2 ஐகன் ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். என்னது? ஆர்த்தோகோனல் அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி சிமெட்ரிக் மேட்ரிக்ஸும் வந்துட்டு என்னென்னு சொன்னோம்? ஆர்த்தோகோனல் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து யூனிட்டரி மேட்ரிக்ஸும் பார்த்தோம் அப்படின்னா இஸ் ஆர்த்தோகோனல் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? யூனிட்டரி மேட்ரிக்ஸும் ஆர்த்தோகோனல். அடுத்தது யூனிட்டரி மேட்ரிக்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். இங்கே என்ன பார்த்தோம்? ஆர்த்தோகோனல் மேட்ரிக்ஸ் அப்படின்னா A டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு ஐன்னு வந்துச்சுன்னா தட் இஸ் ஆர்த்தோகோனல். யூனிட்டரி மேட்ரிக்ஸ்னால் A + இஸ் ஈக்குவல் டு I அப்படின்னு வந்துச்சுன்னா தட் இஸ் யூனிட்டரி. சரிங்களா? ஸோ இப்போ ஏனா A மேட்ரிக்ஸ் ஒன்று இருக்குது. A+னால் என்னது? டிரான்ஸ்போஸ் எடுத்து கான்ஜுகேட் எடுக்கிறதுக்கு பேர் தான் A+ன்னு சொல்லுவோம். அப்போ இந்த மாதிரி அது ஈக்குவல் டு யூனிட் மேட்ரிக்ஸ்னு வந்துச்சுன்னா அது வந்து என்னது? யூனிட்டரி மேட்ரிக்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இதோட ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 2 யூனிட்டரி மேட்ரிக்ஸை மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? யூனிட்டரி மேட்ரிக்ஸ் தான் கிடைக்கும். இப்போ ஏங்கிறது யூனிட்டரினா A இன்வர்ஸ் A டிரான்ஸ்போஸும் யூனிட்டரி தான். அடுத்து த மாடுலஸ் ஆஃப் ஈச் ஐகன் வேல்யூ ஆஃப் யூனிட்டரி மேட்ரிக்ஸ் இஸ் யூனிட்டி. யூனிட் மேட்ரிக்ஸோட ஐகன் வேல்யூ என்னவாக தான் இருக்கும்? 1ஆக தான் இருக்கும். அடுத்து எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸ். எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எலிமினேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த மேட்ரிக்ஸ் வந்துட்டு நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு ஒன்று கொடுத்துட்றாங்க. ஸோ இப்போ இதில் நம்ம என்ன பண்ணணும்? ஆக்சுவலாக எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸ் அல்லது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த
டயக்னலில் மட்டும் 1 1 அதாவது யூனிட் மேட்ரிக்ஸாக நம்ம வந்துட்டு மாற்றணும். ஸோ அதுக்கு மாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கண்டிஷன்ஸ் வந்து எலிமெண்ட்ரி ஆப்ரேஷன்ஸ் வந்துட்டு அப்ளை பண்ணுவோம் இல்லையா. ரோ 1 வந்துட்டு சேஞ்ச் பண்ணு, அல்லது ரோ 1ஓட 4 மல்டிப்ளை பண்ணு, இந்த மாதிரி நம்மளாம் கண்டிஷன்ஸ் வந்து அப்ளை பண்ணுவோம் இல்லையா. அப்போ ரோ 1 இந்த மாதிரி மாற்று, 2 அப்படி மாற்று, 3 அப்படி மாற்றுன்னு சொல்லிட்டு கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணி அந்த டயக்னல் எலமெண்ட்ஸ் எல்லாம் 1ஆகவும் மற்ற எலமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு 0ஆகவும் கொண்டு வரணும். ஸோ அதுதான் என்னென்னு சொல்லுவோம்னா எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, அதை எலிமினேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ். ரேங்க் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஏற்கனவே ஒவ்வொரு சில மேட்ரிக்ஸ்க்கு மட்டும் ரேங்க் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஷார்ட்கட்டாக பார்த்தோம். இங்கே ஒரு நார்மலாக எப்படி நம்ம மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு அதோட ஆர்டரை பார்க்கணும். 2x2 மேட்ரிக்ஸா, இதுக்கு டிட்டர்மினன்ட் எடுக்கணும். டிட்டர்மினன்ட் வந்து இஸ் நாட் ஈக்குவல் டு 0, அதாவது சம் வேல்யூ வருது அப்படின்னா அப்போ அந்த ஆர்டர் தான் ரேங்க். சப்போஸ் டிட்டர்மினன்ட் வந்து 0வாக வந்துருச்சுன்னா அந்த ஆர்டருக்கு முன்னாடி ஆர்டரை எடுக்கணும். சரிங்களா, இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 9 வந்துருச்சு. அப்போ இந்த 2x2 மேட்ரிக்ஸாக அப்போ அதோட ரேங்க் 2. சப்போஸ் நமக்கு வந்து இங்கே 0 வந்துருச்சு, ஆன்சர் வந்து 0 வந்துருச்சு அப்படின்னா அப்போ ரேங்க் வந்து 2 கிடையாது, 1 ஆகிடும். சரிங்களா, ஸோ இப்போ இங்கே பாருங்கள், ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் நம்ம எடுத்திருக்கோம், அதுக்கு டிட்டர்மினன்ட் எடுக்கிறோம். அப்போ டிட்டர்மினன்ட் எடுக்கிறப்ப அதோட வேல்யூ வந்துட்டு 0 இல்லாமல் 1 2 3 ஏதோ சம்திங் வேல்யூஸ் வருது அப்படின்னா அப்போ அதோட ரேங்க் 3. சப்போஸ் நமக்கு வந்துட்டு வேல்யூ 0ன்னு வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், 2x2 மேட்ரிக்ஸ் எடுத்து பார்க்கணும். அப்போ 2x2 மேட்ரிக்ஸ் ஏதாவது நீங்களே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 5 6 7 8 9, இப்போ இது வந்து ஒரு 3x3 மேட்ரிக்ஸ். இப்போ இதில் என்னது, நீங்கள் நம்மளாவே ஒரு 2x2வை கட் பண்ணி, சப்போஸ் இதோட வேல்யூ வந்து டிட்டர்மினன்ட் ஏ வந்து 0ன்னு வந்துருச்சுன்னா முன்னாடி இருக்கிற 2x2 மேட்ரிக்ஸ் ஏதாவது 2 இதை நம்மளாவே எடுத்துக்கிறோம். அதுக்கு நம்ம டிட்டர்மினன்ட் எடுக்கிறப்ப வேல்யூ வந்துச்சுன்னா அப்போ 2 தான் ஆன்சர். சப்போஸ் அதுக்கும் 0 வருது அப்படின்னா 1 தான் ஆன்சர். சரிங்களா, ஸோ இதுதான் ரேங்க் கண்டுபிடிக்கிற மெத்தட். ஸோ அடுத்தது பார்த்தோன்னா ஐகன் வேல்யூஸ் அண்ட் ஐகன் வெக்டர்ஸ். ஸோ இப்போ ஐகன் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ நமக்கு ஆப்ஷனில் சில ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஏதோ சம் வேல்யூஸ் இருக்குது. நம்ம அந்த கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸோட டயக்னலை ஆட் பண்ணி பார்க்கணும். சரிங்களா, டயக்னலை ஆட் பண்ணி பார்க்கணும். அந்த டயக்னலை ஆட் பண்ணுற வேல்யூவும், சரிங்களா, டயக்னலை ஆட் பண்ணுற வேல்யூவும் அட் த சேம் டைம் இங்கே நமக்கு ஐகன் வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்களே அதோட வேல்யூவும் ஈக்குவலாக இருக்கும். அந்த ஐகன் வேல்யூவையும் ஆட் பண்ணணும். அப்படி ஆட் பண்ணோன்னா அது ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதுதான் ஆன்சர். சரிங்களா, அப்போ சம் ஆஃப் ஐகன் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் டயக்னல் வேல்யூ. அந்த ஐகன் வேல்யூவோட சம் பண்ணுறது, ஐகன் வேல்யூவை கூட்டினாலும் டயக்னல் வேல்யூவை கூட்டினாலும் சேமாக இருந்தது அப்படின்னா அதுதான் ஆன்சர். இப்போ சப்போஸ் நமக்கு 2 ஆப்ஷன் அதே மாதிரியே இருக்குது அப்படின்னா அப்போ வேறு என்ன மெத்தடை பண்ணலான்னா, ப்ராடக்ட் ஆஃப் ஐகன் வேல்யூ, அந்த ஐகன் வேல்யூவெல்லாம் நம்ம கொடுத்துருக்குற ஆன்சரை நம்ம வந்து ப்ராடக்ட் பண்ணணும், மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும். அப்படி பண்ணுறது அந்த மேட்ரிக்ஸை டிட்டர்மினன்ட் எடுக்கிறதுக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதுதான் ஆன்சர். கண்டிப்பாக இது 2ல் ஏதாவது ஒன்று கிளிக் ஆகிடும். சரிங்களா, நீங்கள் சால்வ் பண்ணிலாம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, இதை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி ஏற்கனவே பார்த்தோன்னா டயக்னல் மேட்ரிக்ஸ் அல்லது யூனிட் மேட்ரிக்ஸ்லாம் அதோட டயக்னல் எலமெண்ட்ஸ் தான் வந்துட்டு ஐகன் வேல்யூவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ ஒரு யூனிட் மேட்ரிக்ஸ் இருக்குன்னா 1 தான் அதோட ஐகன் வேல்யூ. டயக்னல் மேட்ரிக்ஸ்னால் அதோட டயக்னலில் என்ன எலமெண்ட் இருக்குதோ அதுதான் அதோட ஐகன் வேல்யூ. சப்போஸ் வந்துட்டு நமக்கு நிறைய வேல்யூஸ் எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அப்போ தான் நம்ம வந்துட்டு இந்த மெத்தடை யூஸ் பண்ணணும். அதோட ஐகன் வேல்யூவை நம்ம ஆட் பண்ணி பார்க்கணும், அட் த சேம் டைம் டயக்னல் வேல்யூஸை ஆட் பண்ணி பார்க்கணும். அது ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதுதான் ஆன்சர். சப்போஸ் 2 ஆப்ஷன் அது மாதிரி இருக்குங்கிறப்ப என்ன பண்ண சொன்னேன், அந்த ஐகன் வேல்யூவை ப்ராடக்ட் பண்ணணும். அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா அந்த மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா, அப்படி இருந்துச்சுன்னா அதுதான் ஆன்சர். ஸோ இப்போ ஏக்கு வந்து ஒரு ஐகன் வேல்யூ இருக்குன்னா அப்போ ஏ டிரான்ஸ்போஸ்க்கு என்ன தான் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம், அதே ஐகன் வேல்யூ தான் இருக்கும். நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா. இப்போ இதே வந்து சம்மாக நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க, ஐகன் வேல்யூ எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சம் நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன், அதை பாருங்கள். இப்போ ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறோம். சரிங்களா, ஐனா என்னது, யூனிட் மேட்ரிக்ஸ். ஸோ அடுத்தது லேம்டா மேட்ரிக்ஸ் ஒன்று எடுத்துக்கிறோம். இப்போ லேம்டா ஐனா என்னது, இதையும் மல்டிபிள் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகுது, இந்த டயக்னல்லாம் லேம்டாவாகிடும். ஸோ இப்போ ஏ மைனஸ் லேம்டா ஐ, இந்த ஏலேருந்து இந்த மேட்ரிக்ஸை மைனஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இப்படி இருக்கும். அப்போ நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குமா. ஸோ இப்போ இதுக்கு டிட்டர்மினன்ட் எடுத்தோம் அப்படின்னா இதை காமனாக வச்சுட்டு இது 2ஐயும் மல்டிபிள் பண்ணி மைனஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ ஃபைனலாக நமக்கு வந்துட்டு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். சரிங்களா, ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் இஸ் ஈக்குவல் டு 0 ஒரு ஈக்குவேஷன் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனில் இருக்கக்கூடிய வேல்யூஸை மட்டும் எடுத்துக்கிறோம், 1 -7. அடுத்து இங்கே லேம்டா இல்லாததுனால லேம்டாக்கு பதிலாக 0, அடுத்து வந்து வேரியபிள்ஸ் இந்த நம்பர் வந்து எடுத்துக்கிறோம். சரிங்களா, ஸோ இப்போ இதில் லாஸ்ட் டேர்ம் வந்துட்டு நம்ம வந்து 0வாக ஆக்கணும். அப்போ 0 ஆக்கிறதுக்கு என்ன ப்ராசஸோ நம்ம வந்துட்டு இந்த மாதிரி போட்டு எழுதுவோம் இல்லையா, அது மாதிரி
ஈக்குவேஷனை எடுத்துகிட்டு நம்ம வந்து 0 ஆக்குற மாதிரி வந்துட்டு போடுறோம். ஸோ இப்போ இது 0 ஆக்கிட்டு இப்போ ரிமைனிங் என்ன இருக்குது நமக்கு? இங்கே 1ன்னா என்ன அர்த்தம்? லாம்டா ஸ்கொயர்டு. -4னா என்னது? ஸோ இப்போ இந்த என்ன பண்ணுறோம்? லாஸ்ட்டு டேர்மை 0 ஆக்கிறதுக்கு என்ன கண்டிஷனோ அதை அப்ளை பண்ணி 0 ஆக்கிக்கிறோம். அப்போ ரிமைனிங் உள்ளதை வச்சு என்ன பண்ணுறோம்? ஒரு ஈக்குவேஷன் மாதிரி ஃப்ரேம் பண்ணுறோம். இப்போ இதில் காமனாக இப்போ வந்து -12 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோன்னா 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் -12 வரணும். அட் த சேம் டைம் இங்கே சென்டரில் இருக்கக்கூடிய வேல்யூ வரணும். அந்த மாதிரி போட்டுக்கிறோம். அப்போ இப்படி கிடைக்குமா நமக்கு? ஸோ இப்போ இதுலேருந்து லாம்டாவோட வேல்யூ வந்துட்டு 6, லாம்டாவோட வேல்யூ -2, அதே சமயம் லாம்டாவோட வேல்யூ 3 அப்படின்னு இங்கே கிடச்சிருச்சு. சரிங்களா? ஸோ இப்போ இதுதான் என்ன அப்படின்னா ஐகன் வேல்யூஸ். சரிங்களா? ஸோ இப்படி தான் ஐகன் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ ஐகன் வெக்டர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ ஃபார் x1 இப்போ ஃபஸ்ட்டு x1 x2 x3 இது வந்து a மைனஸ் லாம்டா I இன்ட்டு x இஸ் ஈக்குவல் டு 0. இதுதான் என்னென்னா ஐகன் வெக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தட். ஸோ இப்போ இந்த a மைனஸ் லாம்டா I நம்ம ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதோட என்ன பண்ணுறோம்? x1 x2 x3 வந்துட்டு மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வரணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதிலேருந்து என்ன பண்ணுறோம்? ஒரு ஈக்குவேஷனாக இதை வந்துட்டு மல்டிப்ளை பண்ணி ஒரு ஈக்குவேஷனாக வந்துட்டு ஃப்ரேம் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ ஈக்குவேஷனாக கொடுத்தோம் அப்படின்னா என்ன வரும்? சாரி இங்கே பாருங்கள். இப்போ வந்து x1ஓட என்ன பண்ணுவோம்? 1 மைனஸ் லாம்டாவை மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ 1 மைனஸ் லாம்டா x1, அடுத்தது x2, அடுத்து 3x3. அதை அங்கே சால்வ் பண்ணி எழுதி பாருங்கள் வரும். ஸோ இப்போ இது ஈக்குவேஷன் 1, அடுத்து ஈக்குவேஷன் 2, அடுத்து ஈக்குவேஷன் 3 அப்படின்ற 3 ஈக்குவேஷன் வருதா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷனை மட்டும் எடுத்துக்கிறோம். எதை வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். இதை தான் எடுத்துக்கணும்னு இல்லை, எந்த ஈக்குவேஷன் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். அப்போ லாம்டாவோட வேல்யூ வந்துட்டு -2 அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் கொடுக்குறோம். அப்படி அந்த வேல்யூ வந்துட்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப என்ன ஆகும்? இந்த ஈக்குவேஷன்ஸில் நம்ம லாம்டாவோட வேல்யூ வந்துட்டு -2 எங்கெல்லாம் லாம்டா இருக்குதோ அங்கெல்லாம் -2 வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ ஈக்குவேஷன் இந்த மாதிரி மாறுமா? இப்போ x1க்கு என்ன பண்ணுறோம்? x1ஐ வச்சுட்டு மிச்சம் இருக்கிற வேல்யூஸ்லாம் பார்க்கணும். என்னது? இங்கே 1, இங்கே 3, இங்கே 7, இங்கே 1 அப்படின்னு இருக்கா? அதை எடுத்துக்கிறோம். அடுத்து x2க்கு பாருங்கள். x2க்கு என்ன இருக்குது? இதை விட்டுட்டு மிச்சம் இருக்கிறதெல்லாம் பார்க்கணும். அப்போ 3, இங்கேயும் வந்து 3, இங்கே 1, இங்கே 1 அப்படின்னு கிடைக்குதா? அடுத்து 3க்கு x3க்கு பார்த்தோன்னா இதை விட்டுட்டு இங்கே இருக்கிறத பார்க்கணும். ஸோ அப்போ எழுதிப்போம். ஸோ இப்போ இதிலேருந்து இதுக்கு டிட்டர்மினன்ட் எடுக்கிறோம். டிட்டர்மினன்ட் எடுத்தால் இந்த மாதிரி வேல்யூஸ் வந்து நமக்கு கிடைக்குமா? ஸோ இப்போ இந்த வேல்யூ தான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா x1 ஃபஸ்ட்டு ஐகன் வெக்டார் வந்து கிடச்சிருச்சு. இப்போ ஃபார் x2க்கு என்ன பண்ணுறோம்? அதே மாதிரியே வந்துட்டு வேறு ஈக்குவேஷன்ஸ் எடுத்துகிட்டு லாம்டா இஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதாவது இந்த ஐகன் வேல்யூஸ் இருக்குது இல்லையா? ஐகன் வேல்யூ நமக்கு என்னது? -2, 3, 6ன்னு கிடச்சிது இல்லையா? இதை வந்து அங்கே ஒவ்வொரு ஈக்குவேஷன்லையா நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ -2 சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப நமக்கு 3 வேல்யூஸ் கிடைக்கும். அது ஒரு ஐகன் வெக்டர். அடுத்தது 3 சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப 3 வேல்யூஸ், அடுத்து 6 சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப 3 வேல்யூஸ். ஸோ ஃபைனலாக அந்த ஐகன் வெக்டர்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இதுதான் வந்து ஐகன் வெக்டர் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஐகன் வேல்யூனா a மைனஸ் லாம்டா I அவ்வளோதான். ஸோ இப்போ a மைனஸ் லாம்டா I அதுக்கு வந்து டிட்டர்மினன்ட் எடுத்து அங்கே கண்டுபிடிக்கிறது தான் ஐகன் வேல்யூஸ். ஐகன் வெக்டாருங்கிறப்ப a மைனஸ் லாம்டா I இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. அதுதான் வந்துட்டு ஐகன் வெக்டார்ஸ்க்கான ஈக்குவேஷன். சரிங்களா? அடுத்தது ஹேலே ஹாமில்டன்ஸ் தியரம். ஹேலே ஹாமில்டன்ஸ் தியரம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா a மைனஸ் டிட்டர்மினன்ட் a மைனஸ் லாம்டா I இஸ் ஈக்குவல் டு 0. அதுதான் ஹேலே ஹாமில்டன்ஸ் தியரம். அப்படின்னா என்னது? ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வந்து எடுத்துக்கணும். அதோட லாம்டாவை மல்டிப்ளை பண்ணணும். ஏலேருந்து அதை மைனஸ் பண்ணணும். இதுக்கு டிட்டர்மினன்ட் எடுத்தோம் அப்படின்னா அந்த வேல்யூ என்னவாக இருக்கும்னா 0வாக இருக்கும். அப்போ டிட்டர்மினன்ட் a மைனஸ் லாம்டா I இஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்னா ஹேலே ஹாமில்டன்ஸ் தியரம். இப்போ ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு இது வந்து ஹேலே ஹாமில்டன்ஸ் தியரமை ப்ரூவ் பண்ணுமா பண்ணாதா அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம இந்த ப்ராசஸை யூஸ் பண்ணி பார்த்துட்டு அது பண்ணுமா பண்ணாதா அப்படிங்கிறத சொல்லணும். சரிங்களா? மேக்ஸிமம் இதில் கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்க? ஹேலே ஹாமில்டன்ஸ் தியரம்னா என்னன்னு கேட்கலாம். அல்லது ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்து இது ஹேலே ஹாமில்டன்ஸ் தியரமா ஒபே பண்ணுமா பண்ணாதா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுட்டா போதும். a மைனஸ் லாம்டா I இஸ் ஈக்குவல் டு 0. அடுத்தது டயகனலைசேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ். டயகனலைசேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருவாங்க. இதை டயகனலைஸ் பண்ணணும் அப்படின்னா என்னது? டயகனல் மேட்ரிக்ஸ்னால் என்னது? டயகனலில் மட்டும் நமக்கு வந்து எலமெண்ட் இருந்தது அப்படின்னா தட் இஸ் டயகனலைசேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டயகனல் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நம்ம ஏதாவது ஒரு கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு அந்த டயகனலில் வேல்யூ கொண்டு வந்துட்டு மற்றதெல்லாம் என்ன வாக்கணும்? 0 வாக்கணும். ஸோ அப்போ அதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா P இன்வர்ஸ் AP. சரிங்களா? P இன்வர்ஸ் AP. ஸோ இப்போ இங்கே வந்து என்ன பண்ணுறோம்?
பி அப்படிங்கிறது ஒரு மேட்ரிக்ஸ். அது இந்த ஐகன் வெக்டர்ஸ் நம்ம எடுக்கிறோம் இல்லையா, அதுதான் வந்துட்டு பி. சரிங்களா? ஐகன் வெக்டர்ஸ் நம்ம கண்டுபிடிப்போம் இல்லையா, ஏற்கனவே மெத்தட்ஸ் பார்த்தோம்ல, அது வந்துட்டு கிடைக்கிறது பி. அதுக்கு இன்வர்ஸ் நம்ம எடுக்கிறோம். ஸோ அது வந்து பி இன்வர்ஸ். அடுத்து ஏங்கிறது நம்ம ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ். அப்போ ஏ, பி இன்வர்ஸ், பி இது மூணையும் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கிறது தான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டயகனலைசேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ். அப்போ எப்போ ஒரு மேட்ரிக்ஸை வந்து டயகனலைசேஷன் பண்ண முடியும் அப்படின்னா பி இன்வர்ஸ் ஏபி அந்த இதை நம்ம அப்ளை பண்ணுறப்ப அது வந்து டயகனலாக மாற்ற முடியும். சரிங்களா? ஓகே, அவ்வளோதான் வந்துட்டு மேட்ரிக்ஸ். ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ் வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.